சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும். ப்ராங்க் வீடியோஸ், குறும்பு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறும்பு வீடியோஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சாலையில் போகிற நபர்களே அல்லது வந்து பார்த்திங்கன்னா தெரியாத ஒரு நபர்களை அல்லது வந்து பார்த்திங்கன்னா தெரிந்த ஒரு நபர்களை கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது அவங்களுக்கு தெரிந்த நபர்களை வச்சு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்க் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிக ஒரு லாபம் ஈட்டக்கூடிய சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராங்க் சேனல்ஸ் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும். இதில் என்னென்ன ஆபத்துலாம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அல்லது உங்களை சார்ந்த நபர்கள் யாராவது ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்க அபாயம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒருவேளை இந்த ப்ராங்கால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அல்லது உங்களோட ஒரு மானத்தை வந்து ஒரு பங்கம் விளைவிக்கும் அளவுக்கு யாராவது நடந்துக்கிட்டாங்க சாலையிலையோ அல்லது வேறு எங்கன்னா ஒரு இடத்துல அப்படின்னாலும் நீங்கள் அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்றத ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மதுரை பெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராங்க் ஷோ வந்து பார்த்திங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து நார்மலாக வந்து யூடியூப்லேயோ அல்லது வந்து மற்ற சமூக வலைத்தளங்களில் வந்து இதை அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பேன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இருந்தும் வந்து இன்றைக்கி அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன அப்படின்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஆன்லைன் லோன் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட நம்ம ரெக்வஸ்ட் லெட்டர் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருந்தோம். RBI, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா DGPs, அப்புறம் வந்து CM செல், இந்த மாதிரி வந்து ஒரு சில முக்கியமான அத்தாரிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மதுரை பெஞ்சில் வந்து ஒரு PI லோன் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் முத்துக்குமார் அப்படின்றவங்க போட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நம்மளோட தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அமௌண்ட்டை வேவர் பண்ணுங்கள், அதாவது அமௌண்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணுங்கள். இந்த இல்லீகல் ஆப்பில் யாரெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு தள்ளுபடி பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். விரைந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. இன்ஸ்டன்ட் லோன் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராங்க் சம்மந்தமாக நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக கீழே பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த ப்ராங்க்னால் வந்து ஒரு சாலை ஓரத்தில் போகின்ற நபர்களை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முன்ன காலங்களில் எதற்காக இது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ப்ராங்க் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தெரியாத ஒரு நபர்கள்கிட்ட போயிட்டு ஒரு அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராங்க்ன்ற ஒரு விஷயம் இருந்தது. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல முறையில் தான் போய்கிட்டு இருந்தது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சட்டங்கள் வந்து இதை கேட்குற அளவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை. இப்போ வந்து உங்களை ஒரு நபர் அல்லது ஒரு ப்ராங்க்ஸ்டர்ன்ற பேரில் யாராவது வந்து உங்களை ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மீது வந்து தாராளமாக காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கலாம், சைபர் செல்ஸில் புகார் கொடுக்கலாம். IT ஆக்ட் 2000 சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களை ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ரோட்டோரத்தில் வச்சு பண்ணுறாங்க அல்லது வெளியே வச்சு உங்களை ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காவல் நிலையங்களில் சொல்லலாம். இதே அவங்க உங்களை பண்ணக்கூடிய அந்த ப்ராங்கை எடுத்து ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஒரு சோஷியல் மீடியாவில் அப்படின்னு வர சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த IT ஆக்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நபரை ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன், இன்சல்ட், டேஞ்சர், அப்புறம் வந்து இன்கன்வீனியன்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது உங்களை தொந்தரவு பண்ணுறது, ஓப்பனாக சொல்லணும், உங்களை தொந்தரவு பண்ணுறது அல்லது உங்களை வந்து ஒரு மானபங்கம் படுத்துகிற அளவுக்கு வந்து யாராவது நடந்து அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணுறாங்க, அதை வச்சு வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மீது தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தாலுமே அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து இதை ஒரு தானாக முன் வந்து இதை வழக்கு பதிவு செய்கிறதுக்கான ஒரு அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா சுயமோட்டோன்னு சொல்லுவாங்க. அது போலீஸுக்கே வந்து அந்த அதிகாரம் இருக்குது, அவங்க செய்யலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கலெக்டர்ஸ், தாசில்தார்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு சில வேஷம் போட்டு ப்ராங்க் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 170 படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது ஊழியராக நடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு பொது ஊழியராக இருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு பொது ஊழியராக நடித்து மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த 170 சொல்லியிருப்பாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 2 வருடம் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு பெண்ணை வந்து ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கிஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை வந்து மானபங்கம் படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுறதுனால செக்ஷன் 354 இந்திய தண்டனை சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ உன்னை தூக்கி
இந்த ரோஸ் உங்கள் தலையில் வச்சுட்டா பிடிக்குமா? இந்த மாதிரிலாம் வந்து உங்களை எந்த நிலைமைக்கு வந்து அவங்கள ப்ராங்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களை ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இது எல்லாமே அமையும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட கன்சென்ட் இல்லாமல் வந்து ஒருத்தர் ப்ராங்க் பண்ணுறாங்க உங்களை அப்படின்னா நீங்கள் அவங்க மீது தாராளமாக புகார் கொடுக்கலாம். நீ இல்லாமல் என்னால் போக முடியாது டி. ஆமாம் டி. யாரை பற்றி டீங்க? ப்ராங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்காக முன்ன காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இப்போ வந்து அது வேறு மாதிரி ஆகிருக்கு. தெருவுக்கு ஒரு ப்ராங்க் வீடியோஸ் சேனல் இருக்குது, ப்ராங்க் சேனல்ஸ் இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெருவாரங்களில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிற சமயங்களில் மெயினாக வந்து நிறைய சேனல்ஸ் வந்து பெண்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்களோட அந்தரங்களை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறது, பப்ளிஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனால் வந்து அவங்க வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையா நடக்குது. நிறைய ஒரு நியூசன்ஸான விஷயங்கள் வந்து இப்போது கரண்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் யாராவது இது மாதிரி இந்த ப்ராங்காலையோ அல்லது ப்ராங்க்ஸ்டர்ஸால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவங்க மீது புகார் கொடுக்கலாம். நிறைய வயசானவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர அளவு வந்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ஆகையால் இதெல்லாமே வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய ஒன்றாக அரசாங்கம் கருதுது. அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சூழலில் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் இந்த ப்ராங்க் வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ் வரும், ட்ரபிள் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய இப்போ வந்து போலீஸ் மாதிரிலாம் நம்ம சொன்ன மாதிரி போலீஸ் போல் வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ப்ராங்க் பண்ணுறது இதெல்லாமே வந்து சட்டப்படி குற்றம் தான். அதாவது பொது ஊழியர் மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் ப்ராங்க்ஸ்டர்ஸ் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கிரிப்டட் ப்ராங்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி எப்படி இப்போ ஒரு மூவிஸ் அல்லது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆக்சுவலாக ப்ராங்க்ன்றது ஸ்கிரிப்ட் பண்ணி வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கன்சென்ட்டோடு வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதாவது நீங்கள் எடுத்த வீடியோ நீங்கள் எடுக்கிற மூவிஸ் மாதிரி தான். நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் பண்ணி வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒரு தேர்ட் பார்ட்டியை அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ப்ராங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தில் முடியும்ன்றதை எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆகையால் இந்த தொழில்நுட்ப சட்டம் 2000 கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய தண்டனை சட்டத்தையும் ப்ராங்க் பண்ணுற சமயத்தில் ஞாபகம் வச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.